ஹரே கிருஷ்ணா. 13 ஸ்லோகம் பார்க்கலாம். ஞேயம் யத்தத் பிரவஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதம் அஸ்னுதே அநாதி மத்பரம் பிரம்ம நாசத்தன்னாசத் உச்யதே. செயல்களின் களத்தையும் களத்தை தெரிஞ்சவங்களும் இறைவன் ஏற்கனவே விளக்கிட்டாங்க இதுக்கு முன்ன உள்ள ஸ்லோகத்தில். மேலும் களத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க வழிமுறையையும் அவங்க விளக்கிட்டாங்க. இப்போ தற்போது அவங்க ஞானத்தினால அறியப்பட வேண்டியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஃபஸ்ட்டு ஆத்மா, அதுக்கு பிறகு பரமாத்மான்னு விளக்குறாங்க. ஆத்மா பரமாத்மாவை பற்றிய அறிவினால் ஒருவர் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். 2வது அத்தியாயத்தில் சொன்னபடி உயிர்வாளி நித்தியமானவங்க. இது இங்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜீவாத்மாவிற்கும் பிறந்த நாள் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட தினமும் கிடையாது. பரமபுருஷரிடமிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாவின் சரித்திரத்தை யாராலும் கண்டறியவும் முடியாது. அது ஆரம்பம் இல்லாதது எனப்படும். வேத இலக்கியம் இதனை உறுதி செய்யுது. நாஜாயத்தே மிரியத்தே வா விபஷேத். உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இன்னும் பிறப்பதில்லை மற்றும் இறப்பதில்லை. அவங்க பூர்ண அறிவுடையவங்க. முழுமுதற் கடவுள் பரமாத்மாவாக இருக்கிறாங்க என்பது வேத இலக்கியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரதான சேந்திரஞ்ச பதிர்குணேஷ. உடலை அறிபவரில் முதன்மையானவரும் 3 குணங்களில் எஜமானராகவும் விளங்குபவர் முழுமுதற் கடவுள் தான். முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரை குறிக்குது. ஸ்மிருதியில் சொல்லப்பட்டபடி தாசபூதோ ஹரேர் ஏவ நான்யஸ்யவைவ கதாசன. ஜீவாத்மாக்கள் பரமபுருஷருடைய சேவையில் நித்தியமாக ஈடுபட்டிருக்காங்க. இது பகவான் சைத்தன்யனின் போதனைகளிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் பிரம்மனை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஜீவாத்மா பற்றியதான். பிரம்மன் என்னும் சொல்லு உயிர்வாளியை பற்றி குறிப்பிடப்படும் போது இது விஞ்ஞான பிரம்மன்னு ஆனந்த பிரம்ம இல்லைன்னு புரிந்து கொள்ளணும். ஆனந்த பிரம்மம் என்பது பரபிரம்மனான முழு முதற் கடவுளை குறிக்கும். 14வது ஸ்லோகம். சர்வதக பாணிபாதம் தத் சர்வோதோ சசீரோ முகம் ஷர்வத்தக ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. சூரியன் தனது கதிர்களை எங்கும் பரப்பிய வண்ணம் இருப்பதை போல புருஷோத்திரமான முழு முதற் கடவுளும் இருக்காங்க. எங்கு வியாபித்திருக்கும் உருவில் அவங்க இருக்காங்க. மேலும் எல்லா தனிப்பட்ட உயிர்வாளிகளும் அவரில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இந்த தனிப்பட்ட ஜீவாத்மாக்குள்ள அந்த பரமாத்மா இருக்காங்க. இது மாபெரும் ஆதி குருவான பிரம்மாவிலிருந்து தொடங்கி மிக சிறிய அனைவரும் அவர் இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் எண்ணற்ற தலைகள், கால்கள், கரங்கள், கண்கள் மற்றும் எண்ணற்ற உயிர்வாளிலும் இருக்குது. இது எல்லாமே பரமாத்மாவின் மீதும் பரமாத்மாவின் உள்ளன. அதனால தான் பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். தனிப்பட்ட ஆத்மானா நம்ம ஒரு மனிதரும் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதாக சொல்ல முடியுது. அது சாத்தியமில்லை. அறியாமையின் காரணத்தினால தான் தனது கரங்களும் கால்களும் எல்லா இடங்களிலும் பரவி இருப்பதை தான் உணராமல் இருக்கிறேன்னு தக்க ஞானத்தை அடையும் போது அந்த நிலைக்கு வந்துவிடலான்னு ஜீவாத்மா நினைச்சதுன்னா அவரது எண்ணம் முரண்பாடாகும். அதாவது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள்ள வந்த ஜீவாத்மா பரமனாக இருக்க முடியாது என்பதுதான் இதனோட பொருளும். பரமன் தனிப்பட்ட ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர். தனது கரத்தை எல்லையில்லாமல் நீட்டிக்க அந்த பரமனால முடியும். இந்த ஜீவாத்மாவினால அது முடியாது. தமக்கு பூவோ பழமோ கொஞ்சம் நீரோ யாராவது சமர்ப்பித்தாங்கன்னா ஏற்றுக்கொள்வதாக பகவத்கீதையில் பகவான் இங்கே சொல்கிறார். பகவான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் எப்படி அவரால் பொருட்களை ஏற்க முடியும்? இதுதான் பகவானுடைய சர்வ வல்லமை. பூமியிலிருந்த ரொம்ப ரொம்ப தொலைவில் உள்ள தனது சொந்த லோகத்தில் அவர் வீற்றிருந்தாலும் யாராவது எதையாவது அர்ப்பணிப்பு செஞ்சாங்கன்னா அது ஏற்பதற்கு தனது கரத்தை அவரால் நீட்டிக்க முடியும். இதுதான் அவரது சக்தி. பிரம்ம சம்ஹிதையில் கோலேக ஏவ நிவஸ்யதி லாத்ம பூதக. அவர் தனது தெய்வீக உலகத்தில் எப்போதும் லீலைகளை ஈடுபட்டிருந்தாலும் எங்கும் பரவி இருக்கிறாருன்னு சொல்லப்படுது.
ஜீவாத்மாவில் தான் எங்கும் பரவியிருப்பதாக சொல்லிக்க முடியாது. அதனால தான் இந்த ஸ்லோகம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவையே விவரிக்குது, ஜீவாத்மாவை இல்லை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.